இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்பெஷல் பலாப்பழ பாயாசம் தான் பார்க்க போகிறோம். அதாவது சக்க பிரதமன்னு சொல்லுவாங்க, பலாப்பழ பாயாசம்னு சொல்லுவாங்க. அந்த டெசர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி ஒரே மாதிரி பாயாசம் சாப்பிட்டா நமக்கு போர் அடிக்கும். குட்டீஸ் சாப்பிட மாட்டாங்கங்கிறதால எந்த சீசன் வருதோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்து நம்ம டெசர்ட் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு எல்லா டேஸ்ட்டும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஷ்ஷை நான் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பலாப்பழம் நான் ஒரு 15 to 20 பலாப்பழம் எடுத்திருக்கேன். அதை என்ன பண்ணிவிட்டேன், உள்ள சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஸ்மால் பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மேலே பலாப்பழத்துக்கு மேலே ஒயிட் கலரில் இருக்கும், அந்த இதுவுமே நீங்கள் வேணாம், நமக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய பீஸானாலும் நம்ம கட் பண்ணலாம், பட் நம்ம கீழே போட்டு வதக்கும் போது சின்ன பீஸா கட் பண்ணிங்கன்னா நமக்கு சீக்கிரம் வதங்கிருங்கிறதுக்காக நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் கொஞ்சமாக போதும், ரொம்ப கீ ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக கீ போட்டு அதில் பலாப்பழத்தை ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு கீ வேண்டாம், ரொம்ப நான் சேர்க்க வேண்டாம், டயட் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணலாம், ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த பலாப்பழத்தை நறுக்கினாலும் போடலாம், நறுக்காமனாலும் சீடை மட்டும் எடுத்துட்டு போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா அது நல்லா மசிஞ்சு வந்துடும். அதை என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி தேங்காய் பால் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பலாப்பழத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு நெய்யில் நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வதங்க ஆரம்பிச்சிட்டு இது 5 to 10 minutes ஆச்சுது எனக்கு நல்லா வதங்கி வர்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் எனக்கு தேவையான அளவு ஸ்வீட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததால் நான் பாகு மாதிரி எதுவும் பண்ணாமல் டைரெக்டாகவே ஆட் பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் கொஞ்சம் டஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாகு மாதிரி எடுத்து உள்ளே ஊற்றுங்க. ஸ்வீட் சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் மசிச்சு எடுத்துட்டேன். நல்லா இது டேஸ்ட் மாற்றி அரைச்சி போட்டு பண்ணுவாங்க, பட் கொஞ்சம் கடிபடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். பலாப்பழம் சின்ன சின்ன பீஸாக நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சூட்டில் இருக்கும்போது அந்த எந்த அளவுக்கு சூடு இருக்கோ அந்த சூட்டில் தேங்காய் பால் ஆட் பண்ணால் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஆட் பண்ணி பண்ணாதீங்க, நமக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறதால திரிஞ்சு வந்துடும், பாயாசம் கரெக்டான டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பலாப்பழ பாயாசம் ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான நட்ஸ் போட்டு தாளித்து ஊற்றிடுங்க. நமக்கு எல்லா பாயாசத்துக்குமே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி தான். இதில் முக்கியமாக அந்த பலாப்பழத்தோட டேஸ்ட்டு நமக்கு கொடுக்குறதே எதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான டெக்ஸ்டரில் நம்ம பலாப்பழத்தை எடுக்கிறது தான். அதாவது என்னென்னா தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது நமக்கு தெரியாமல் வரணும், அதில் தான் நமக்கு பலாப்பழத்தோட டேஸ்ட்டே இருக்குது. இந்த ஒன்று மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக நமக்கு குக்கிங் தான் என்னன்னே தெரியாத ஆள் கூட என்ன பண்ணலாம், நம்மளால் இந்த பாயாசத்தை நல்லா டேஸ்ட்டாக பண்ண முடியும். ஓகே, இப்போ நமக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.